தீர்க்கப்பட வேண்டிய கேள்வி, படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியில் காட்டப்பட்டுள்ள கலப்பு பின்னம் எது என்பதாகும். சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்த கேள்வியை தீர்க்க கலப்பு பின்னங்களை புரிந்து கொள்வோம். இது ஒரு தகா பின்னம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதை நாம் 1 மற்றும் 1/4 என்று எழுதலாம். அல்லது 4/4 என்று எழுதுவதற்கு பதிலாக 1 என்று எழுதலாமா? அவ்வாறு 1 மற்றும் 1/4 என்று எழுதினால் அதை நாம் கலப்பு பின்னம் என்று அழைக்கிறோம். எனவே ஒரு கலப்பு பின்னம் என்பது ஒரு முழு எண் மற்றும் ஒரு தகு பின்னத்தின் கூட்டுத்தொகையாகும். ஆகவே நீங்கள் விரும்பியபடி அதை தகா பின்னம் என்றோ அல்லது கலப்பு பின்னம் என்றோ எழுதலாம். எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ள கலப்பு பின்னம் 1 3/4 ஆகும். ஏனென்றால் ஒரு செவ்வகத்தின் 4 பக்கங்களும் நிறத்தில் உள்ளன மற்றும் இரண்டாவது செவ்வகத்தில் 4 பக்கங்களில் 3 நிறங்கள் உள்ளன. எனவே இது 1 3/4 ஆகும். இப்போது வீடியோவை நிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.